பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக தேவாதி தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேக்கு பின் தேவன் யோசுவாவை ஏற்படுத்தி, நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் யோசுவாவை திடப்படுத்தினார். யோசுவாவை தேவன் மாத்திரம் திடப்படுத்தினதாக அல்ல, ஜனங்களும் யோசுவாவை திடப்படுத்தினார்கள் என்பதை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவினிடத்தில் வந்து, நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல உமக்கும் கீழ்ப்படிவோம் என்று நீர் எழுந்து எங்களுக்கு முன்பாக காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் கரத்தை திடப்படுத்தினார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், அந்த ஜனங்களுடைய பிரயாணத்துக்கு தடை வந்தபோது அதை மேற்கொள்ளுகிறதற்காக ஜனங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த ஒருமனமான தன்மையை காட்டுகின்றது. பிரயாணம் தடைபடக்கூடாது, கானானுக்குள் நாம் போக வேண்டும், நம்முடைய சுதந்திர வீதத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தை எல்லாரும் புரிந்து கொண்டவர்களாக யோசுவாவை தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கும்படி சொல்லி தேவன் அவரை ஏற்படுத்தினது போல மக்களும் அவரை தங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்துகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரயாணத்துக்கு தடை வராதபடி தேவன் யாரை கொண்டு நம்மை கைட் பண்ணி நடத்துகிறாரோ அந்த நபர்களுக்கு நாம் இணங்கி செயல்பட வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய பிரயாணத்தில் நாம் தடைபட்டு போகாதபடிக்கு தொடர் பிரயாணத்தை செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அநேக நேரங்களில் சிலருக்கு நாம் கீழ்ப்படிவோம், சிலருக்கு நாம் மாதிரியாக வாழுவோம், சிலருக்கு நாம் ரொம்ப மரியாதை கொடுப்போம். ஆனால் அது நம்முடைய பிரயாணத்துக்கு உகந்ததல்ல. ஏனென்றால் தேவன் யாரை தலைவராக வைத்தாலும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இணங்கி அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்த்து அவர்களோடு பயணப்பட்டால் மாத்திரமே நம்முடைய பயணத்தினுடைய இறுதியை நாம் அடைந்து கொள்ள முடியும், அல்லது லட்சியத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும், அல்லது நோக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். இங்கே ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவினிடத்தில் வந்து அவனை திடப்படுத்தினார்கள். ஸோ அதுதான் அவர்களுடைய பிரயாணத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு யோசுவாவை பலப்படுத்தினது. மாத்திரமல்ல, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. ஜனங்கள் அதையே திரும்ப சொல்லுகிறார்கள், நீர் பலங்கொண்டு திடமனதாயிரு, நாங்கள் எல்லாரும் உம்மோட நிற்போம். நாம் இணைந்த ஆவி மேக சிந்தையுமுடையவர்களாய்
நம்முடைய விசுவாச பயணத்தில் நாம் முன்னேறி செல்லும்போது என்ன தடைகள் வந்தாலும் தேவன் யாரை கொண்டு நம்மை முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்கு நம்முடைய விசுவாச பயணத்தில், பரலோக பயணத்தில் நாம் விழுந்து போகாதபடி, தள்ளாடி சோர்ந்து போகாதபடி நாம் முன்னேறி செல்வதற்கு தேவன் நமக்கென்று ஒரு கிருபையை, பலனை கட்டளையிடுகிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கால வேளையில் நாமும் கூட ஒரே மனமும் ஒரே இருதயமும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே அக்கினி நாவுகள் இறங்கினது. காரணம் என்ன? ஒரே இருதயம் உடையவர்களாய், ஒரே மனமுடையவர்களாய் இருந்தார்கள். நம்முடைய பயணம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதுவும் ஒரு பயண புஸ்தகம்தான். எப்படி யாத்திராகமும் முதல் ஒரு பயணம், விடுதலை பயணம் என்றுதான் அது ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷ பயணம், இந்த பயணங்களிலே பல தடைகள், பல நெருக்கங்கள், பல உபத்திரவங்கள், பல இழப்புகள் வந்தாலும் நாம் ஒரு மனமாக இருந்தால், ஓர் இருதயத்தோடு கூட காணப்படுவோமானால் அந்த பயணம் நமக்கு நிச்சயமாக வெற்றி தருகின்ற பயணமாக காணப்படும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எத்தனை தடை வந்தாலும் நாம் மேற்கொள்ள முடியும். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, விசுவாச பயணத்தின் பாதையில் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழுந்தார்கள், புறப்பட்டார்கள், பயணித்தார்கள். ஆனால் அதில் பல தடைகள், அதில் இழப்புகள், தலைவனையே இழந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் தங்களுக்கு இன்னொரு தலைவனை கொடுக்கிறார் என்று சொல்லி வந்தபோது அந்த தலைவனை திடப்படுத்தி அந்த தலைவனுக்கு நாங்கள் இணைந்து நிற்போம் என்று சொல்லி அவர்கள் வாக்கு கொடுத்தார்கள். அதுபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் யாரை கொண்டு எங்களை கர்த்தர் போதித்து நடத்துகிறீரோ அவர்களுக்கு நாங்கள் அடங்குவதற்கும், அவர்களுக்கு நாங்கள் இணைந்து ஒத்தாசையாக இருந்து செயல்படுவதற்கும் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த நாளின் கால வேளையில் ஒருவேளை நாங்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போகாவிட்டாலும் உலகத்தை விட்டு நித்தியத்துக்காக பரலோக ராஜ்யத்தின் பயணத்தில் இருக்கிறோம். இந்த விசுவாச பயணத்தை நாங்கள் ஜெயமாய் முடிக்க ஆண்டவர் எங்களுக்குள்ளேயும் அந்த இணைந்த ஆவியை, அந்த இணைந்து செயல்படுகிற சிந்தையை கத்த தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். மேன்மையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.